யாரு அவன்? பணத்து மேல மதிப்பில்ல, பவரை கண்ட பயம் இல்ல. சௌந்தர்யா அவங்க பண்றது அவங்க ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. வீடியோ உட்கார்றது. ரயான் வந்து அங்க கேம் விளையாட போயிருக்கானா, இல்ல வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போயிருக்கானா, இல்ல நீ மஞ்சரியா மண்டோதரியான்னு கேட்டிருப்பேன். மஞ்சரி அண்ட் சாச்சனா இவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்கிறதுனால வந்து வீடு கலகலன்னாலும் குறகுறன்னு இருக்கு. சாச்சனா போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா மஞ்சரி இன்னும் இருக்காங்கல்ல. நான் வந்து யூஸ்வலாக வைல்ட் கார்டு வந்து எல்லாத்தையும் பார்த்து வந்திருப்பாங்க. உள்ளே வந்து எல்லாரையும் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. நல்லா விளையாடுவாங்கன்னு பார்த்தா பயந்து ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ எங்களால் உள்ளே இருக்க முடியாதுப்பா, இவங்க கூடலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி பயந்து ஓடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து தில்லா நிற்கிறவங்க மஞ்சரி தான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் நைட்டு தூங்கும்போது இல்லை வந்து காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணிக்கலன்னா இதை பாருங்கள். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கேலரிஸ் பர்ன் ஆயிரும் உங்களுக்கு. பிக் பாஸே எனக்கு பாவமாக இருக்குது. ஏன்டா இவங்களை வச்சு பிக் பாஸே வச்சு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா கண்டஸ்டன்ஸும். தர்ஷிகாவோட பொம்மை அவங்க வந்து எடுக்கவே இல்லை. ஆமாம். ஆனால் விஷால் தெளிவாக தான் விளையாடுறாப்புல. பாவம் தர்ஷிகா தான் ஏமாந்து போயிடுறாங்க. தர்ஷிகா அண்ட் விஷால் இவங்களோட லவ்வை வந்து as a ஆடியன்ஸாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது லவ்வா அது எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து வேற மாதிரி ட்ராக்காக இருக்கு. 4 பேர் இருக்காங்கல்ல கோவா கேங், அவங்க தான் ஒருத்தருக்கு டப்பா அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் இங்கே வந்தான்? இவன் வராமலே இருந்திருக்கலாமே. ஸோ எனக்கு வந்து ரயன் ஏன் எதுக்காக வந்தான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ராணாவும் எதுக்காக வந்தான் அப்படின்னு ஃபீல் ஆகுது. மோஸ்ட்லி எனக்கு ஆனந்தி தான் எலிமினேட் ஆவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் சொல்ல முடியாது. முத்து அண்ட் தீபகண்ணா இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ஸ் இன் திஸ் பிக் பாஸ் சீசன் அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட பிக் பாஸ் 8 பத்தி ரிவ்யூ பண்றதுக்காக ஆக்டர் நவீன் வெற்றி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, அண்ட் நீங்க சொல்லிட்டீங்க 3 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க உள்ள இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ தீபக் சார், ரயான் அண்ட் ஜாக்லின், கரெக்டா? ஸோ எஸ், தீபக் சார் வந்து செட்டில் எப்படி இருப்பார்? இதே மாதிரி தான் எல்லாருமே கரெக்டாக இருக்கணும், நல்லா டிசிப்ளின் இருக்கணும், எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம், பின் ட்ராப் சைலண்டாக இருக்கணும் அப்படிலாம் சொல்வார். பின் ட்ராப் சைலன்ஸ் அவர் எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் ஒரு ஷார்ட்டு ஒரு சீனுன்னு வரும்போது அதுக்கான ஒரு டெடிக்கேஷன் எவ்வளோ போட்டிருக்க அப்படின்னு பார்ப்பாரு. சீன் பேப்பர் படிச்சிருக்கியான்னு பார்ப்பாரு. அட் த சேம் டைம் அதுதான் அவருக்கு எல்லாமே ஒரு ஆர்டரில் இருக்கணும், எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்ப்பாரு. ஸோ வெளியில் எப்படி இருக்காரோ அப்படியே உள்ளேயும் இருக்கார். ஏன்னா ஒரு பிக் பாஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தீபக் சார் இருக்கிறதே தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறமா அவரை பற்றி தெரிய வரும்போது டிசிப்ளின் அப்படின்ற ஒரு மாஸ்க்ல இருந்த மாதிரி எல்லாருக்குமே அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இவர் இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக கூட சௌந்தர்யா ஒரு கேம் விளையாடி இருப்பாங்க. அதில் வந்து பிங்க் கலர் அப்படிங்கிற அந்த ஒரு கலரை போய் டச் பண்ண போயிருப்பாரு. அதுக்குமே அவர் வந்து ரொம்ப ரியாக்ட் ஆகி ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி கத்தி. இல்லை, அது வந்து டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி விஷயத்தில் வராதுன்னு நினைக்கிறேன். அவர் ப்ராபப்ளி அந்த டைமில் இரிட்டேட் ஆகியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கையில் அந்த பால் இருக்குது, அவர் பேச விடாமல் அப்படி பண்ணியிருந்தாங்க. செகண்ட் வந்து அந்த 6 மினிட்ஸ்க்கு அவங்க பிளாங்க் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அது எங்கே தொட்டாங்கன்னு சொல்லி அவங்க காட்டவே இல்லை. தொட்டாங்க, அதுக்கப்புறம் இப்படி போயிட்டாங்க. அண்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மொமெண்ட்டுக்கு ஒரு ஹியூமனாக ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க. நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நம்ம யோசனையில் போயிட்டுருப்போம். பட் எப்படி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண தான் செய்ய. நான் வந்து அவருக்கு பேசி அவங்க சப்போர்ட்டிவாக பேசலை, ஒரு ப்ராக்டிக்கலாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சௌந்தர்யா சாரி சொல்லிட்டாங்க, அப்போவுமே அவர் வந்து இல்லை உனக்கு மேனர்ஸ் இல்லையா, அப்படிவா உனக்கு நான் மேனர்ஸ் கற்று தரேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆமாம், ஆக்சுவலி ஏன்னா அவங்க பண்ணுறது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. சௌந்தர்யா அவங்க பண்ணுறது அவங்க ஆக்டிவிட்டீஸு கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. வீடியோ உட்கார்றது, வீடியோலாம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு அந்த ஒரு டெக்கோரம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து யாராச்சும் அப்படி பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஹீஸ் டீச்சிங் ஹர். இப்போ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் ஒருத்தர் வந்து ஃப்ரீயாக ஒருத்தர் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அது நம்ம எடுத்துக்கு தான் ஆகணும், அது நம்ம நல்லது தான். ஸோ அவர் வந்து என்ன பண்ணணுமோ ஃபிசிக்கலாகவும் எஃபெக்ட் பண்ணாமல் ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு கேரக்டராக என்ன பண்ணணுமோ கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்களே பார்த்தீங்க, இப்படி மாதிரி டிசிப்ளின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக இருந்தவங்களுக்கு பெஸ்ட் கேப்டன் அவார்டு கொடுப்பாங்களா? பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே இல்லை. ஸோ அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேப்டன் அவார்டு கிடச்சிருக்குல்ல. ஸோ இஸ் டிசர்விங் ஒன்லி. அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சௌந்தர்யாவை பிடிக்குமா? உங்களோட கேம்லாம் என்ன கேம் பிளே இருக்குங்க எனக்கு கேட்குறேன். இல்லை என்ன கேம் பிளே,
அவங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்காங்க, சத்தம் போடணும்னா சத்தம் போடுறாங்க. மற்றபடி என்ன கேம் பிளே இருக்கு நீங்களே சொல்லுங்க. எனக்கு எந்த கேம் பிளேயும் இல்லை. ஆக்சுவலி அவங்கள சார்ந்து இருக்கிற ஜாக்லின் நல்லா கேம் பிளே விளையாடுறாங்க அவங்கள வச்சு. ஸோ பட் அதர்வைஸ் ஐ ஃபீல் தேர் இஸ் நோ மச் கேம் பிளே ஃப்ரம் சௌந்தர்யா. ஏன்னா இப்போ நான் ஏன் சௌந்தர்யாவை கேட்டேன்னா, நம்ம ரயானா அவங்க கூட தான் எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் ரயானை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஏன் அவர் இப்படி பண்ணுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரயான் வந்து ஆக்சுவலி இஸ் அ வெரி க்யூட் லவ்விங் சைல்டு. எனக்கு வந்து ஏன்னா ஹீ இஸ் மோஸ்ட் யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் சொல்லி 23-24 தான் எங்கள் செட்லேயே. அவன் கூட ஒரு சின்ன மோஸ்ட் நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? நம்ம சாச்சனா இருக்காங்க, அவங்களே 21, இவங்களை விட அவங்க வந்து ஆனா அவங்க பேசுறது பார்த்தா 21 இல்ல யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் நீங்களா? அதுக்காக கரெக்ட். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நடந்துக்கிறது பார்க்குறப்போ எனக்கு வந்து அவன் பண்றது வந்து சின்ன பையன் பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த தேவைப்படுற இடத்துல ரொம்ப ஓவரா கோவப்பட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ரயான் வந்து அங்க கேம் விளையாட போயிருக்கானா, இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போயிருக்கானா, இல்லை நல்லா வைப் பண்ணிட்டு திரும்ப வந்துடலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போயிருக்கானான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு சீரியலில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ இதை விட்டுட்டு அங்கே போயிருக்கானா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஒரு பேம்பர்ட் கிட் மாதிரியே அந்த அந்த வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்படி தான் இருப்பாரா செட்லேயுமே? ஆமாம், அவனுக்கு நானும் அவனும் நல்லா ஜாலியாக இப்போ கோவா கேங் அப்படி எப்படி வெளியில் சொல்லுதோ அதே மாதிரி நம்ம 2 பேரும் செட்டில் அப்படி தான் இருப்போம். ஆஃப் த செட்டு இது ஷூட்டுன்னு வந்துட்டா நம்ம வேலையை பார்ப்போம். ஆஃப் த செட் வந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ அந்த உள்ளே போயும் அப்படி தான் இருக்கான். உள்ள போனா ஆனால் வேற ஒரு ஃபேஸ் அவருக்கு, இதே தான் அவரோட ஃபேஸ், அவர் உண்மையாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாம், அப்படி தான் இருக்கான். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அவனோட இன்னொரு ஃபேஸை நான் பார்க்கணும். ஏன்னா அவன் கோவப்பட்டதே கிடையாது ஷூட்டிங்கில். எல்லாரும் ஏதாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க, ஷார்ட் சரியாக வரலன்னா டைரக்டர் ஏதாவது சொல்லுவார். அந்த டைமில் வந்து அவனுக்கு வேர்க்கும் தவிர அவன் வந்து ரியாக்ட் பண்ணதே கிடையாது. ஆனால் அங்கே அந்த பிக் பாஸ் ஏதோ டாஸ்கில் அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆக்ரோஷமான வெறித்தனமான ஒரு ரயானை பார்த்தேன். அப்போ எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எப்பா யாரா இவன், அப்படி யாரா அந்த பையன் அப்படின்னு ஆயிடுச்சு. இல்ல நம்மளுக்கு நம்ம கோவா கேங்ல இருக்கிறத சேஃப்டி போல இருக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, சரி ஓகே ஜாக்லின் ஓகே, என்ன சொல்றது, அவன் சௌந்தர்யாவும் அவன் கூட இருக்கிறது வந்து அவன் கேமையும் பாதிக்குது, ப்ளஸ் சௌந்தர்யாவோட கேமும் பாதிக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் வந்து இப்போ நேற்று நடந்த டாஸ்க் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். தர்ஷிகா வந்து ஒரு வார்த்தை விட்டுடுறாங்க நம்ம ஜாக்கை பார்த்துட்டு, இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அது சொல்லும் போது ஜாக் ரியாக்ட் ஆனாங்களோ இல்லையோ, சௌந்தர்யா பயங்கரமாக ரியாக்ட் ஆனாங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்தது? ஐ எம் ஸ்டாண்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதனால யாராக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டை பற்றி அது பேசினா, இதை பற்றி பேசினா அது ஆக்ரோஷமாகும். ஆனால் ஜாக்லினே சும்மா இருக்கும்போது இவங்க ஏன் தேவையில்லாமல் அந்த மூக்க நுழைக்கணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அஃப்கோர்ஸ் அந்த கோவா கேங்கில் இருக்குது, அந்த டாஸ்க் நடந்துகிட்ருக்கு, டாஸ்க் இஸ் ஹேப்பனிங். அந்த ஒரு இடத்துல ஏன் வீணா இவங்க மூக்க நுழைச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ்கே விளையாட மாட்டேங்கிறாங்க. அவங்க டெவில் டாஸ்க் கொடுத்ததும் டெவிலாகவும் இருக்க மாட்டேங்கிறாங்க, ஏஞ்சலாகவும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு புரியல. ஸோ டாஸ்க் விளையாடாமல் இவங்க சொல்கிறதுக்கு மட்டும் ரியாக்ட் ஆகுறாங்க. அந்த ரியாக்ஷனெல்லாம் வந்து அங்கே டாஸ்கில் காட்டினாங்கன்னா ப்ராபப்ளி அவங்க ஒரு 2-3 ஹார்ட் வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த ஏஞ்சல்ஸோட ஹார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. சரி நீங்கள் சொல்லுங்கள், இப்போ தர்ஷிகா சொன்ன அந்த வார்த்தை இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு இல்லை அப்படின்னு சொல்கிறது சரியா இல்லை தப்பா? அவங்களோட கணிப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தர்ஷிகா நான் வந்து ஜென்ரலாக தான் சொன்னேன், நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லேன், ஏன்னா எனக்கும் அப்பா இல்லை அப்படின்ற ஒரு வேர்டு அங்கே அவங்க வச்சிடுறாங்க. ஸோ அது வந்து கரெக்டுன்றீங்களா இல்லைன்றீங்க? இது வந்து ஜாக்லினுக்கு வந்து அப்பா சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து 100% அந்த ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் அவங்கக்கிட்ட போய் அது சொன்னது வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு ஹர்ட்டிங்காக தான் இருந்திருக்கும். ஸோ அது தேவை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் எனக்கு அடுத்தபடியாக பாவப்பட்டு தெரிஞ்ச ஒரு நபர் பார்த்தீங்கன்னா பவித்ரா. சீரியஸ்லி மோர் பவர் டு யூ பவித்ரா. சீரியஸாக நீங்கள் வந்து பொறுமையின் சிகரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சீரியஸ்லி நீங்கள் வந்து நான் நினச்சேன் சரி பவித்ரா வந்து என்ன ஒன்றுமே இல்லையே, அவங்க வின்னிங் கண்டெஸ்டன்ட் மாதிரி இல்லையே அப்படின்னு நினச்சேன். பட் நீங்கள் வந்து அந்த பொறுமையின் உச்சக்கட்டத்தோட இருக்கீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபைனலிஸ்ட்டாக வரணும்னு நான் விரும்புகிறேன். சீரியஸ்லி ஐ ஃபீல் வெரி வெரி பேட் ஃபார் வாட் இஸ் ஹேப்பனிங் டு ஹர் அந்த ஏஞ்சல் டாஸ்கில். அண்ட் வந்து அவங்க ஃபேஸில் மஞ்சரி மெயினாக அவங்க ஃபேஸில் போயிட்டு அந்த ஒரு தக்காளியை போட்டு தடவுனதாக இருக்கட்டும், அண்ட் முட்டையை கொடுத்ததாக இருக்கட்டும், நீங்கள் அந்த டைமில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? மஞ்சரி கிட்ட நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? நீ மஞ்சரியா மண்டோதரியான்னு கேட்டிருப்பேன். சீரியஸா ஆக்சுவலி த திங் இஸ் அவங்க 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 பேச்சு திறமையாலே நிறைய பேரை வந்து இரிட்டேட் பண்ணி தாக்கிடலாம்.
அவங்க ஏன் இந்த ஃபிசிக்கலான டாஸ்க்கு பண்ணுறாங்க, அந்த ஏன் அந்த முட்டைலாம் அது பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேஷன் கம்மி, இருக்கிற ரேஷனே கம்மி, அங்கே கிச்சனில் ஒருத்தருக்கு ஒரு முட்டை அப்படின்னு இருக்கும்போது இப்போ வந்து அவங்க வந்து நான் பாலை தயிராக்கலாமா அப்படின்னு கேட்கல. நீ வந்து இன்னொருத்தோட முட்டை எடுத்து அதை வேஸ்ட் பண்ணலாமா நான் கேட்கலாம் இல்லை. இது யாரோட முட்டை நீ எடுத்துட்டு இருக்க, ஓ முட்டையா அவங்களோட முட்டையா அப்படின்னு கேட்கலாம்ல. உனக்கு என்ன டாஸ்க்கு அதை மட்டும் சைக்கலாஜிக்கலாக எஃபெக்ட் பண்ணு, அவங்க பேசி எஃபெக்ட் பண்ணு. நீங்கள் நார்மலாகவே அதானே பண்ணுறீங்க. அவங்க நார்மலாகவே வந்து ஏதாச்சும் ஒரு வம்பிழுக்கணும்னா பெருசாக பூகம்பம் மாதிரி வெடிச்சு இது பண்ணுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி பண்ணியிருந்தா கூட அவங்க ப்ரோவோக் ஆகி ஹார்ட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பண்ண தேவை இருக்குல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் மொட்டை குடிச்சா ஓகே, நான் எனக்கு வந்து பண்ணியிருந்தேன். நான் மொட்டை குடிக்கிற பழக்கம் இருக்குது, நான் ரா மொட்டை நான் குடிச்சிருவேன். அதை வாயிலேயே வச்சுக்கிட்டு அது பண்ணுறது வந்து ஐயோ சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் டு பவித்ரா, சீரியஸாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஷிதா, அவங்கள வந்து ஒருத்தர் இல்லைங்க 2-3 பேர் வச்சு செய்கிறாங்க அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. ஸ்டார்டிங் வித் தர்ஷிகா தான் லாஸ்ட் வரைக்குமே அவங்கள ரொம்ப படுத்தி எடுத்துட்டாங்க. ஸோ இது மூலயமா தர்ஷிகாவோட ஃபேஸ் வந்து இதுதான் அவங்களோட ரியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. உள்ளே இருக்கவங்களும் பேசுகிறாங்க, வெளியில் நம்ம மக்களும் பேசுகிறாங்க. எனக்கு தர்ஷிகா பற்றி ரியல் ஃபேஸ் எனக்கு தெரியாதுங்க, நான் அவங்க கூட இது வரைக்கும் பழகலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரிக்கு அந்த மாதிரி பண்ணது கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருந்துச்சு. சேம் தீபக் அண்ணாவும் ட்ரிகர் பண்ணார் அன்ஷிதாவை. ஆனால் அவர் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அவள் உட்கார வச்சு சாரி 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 சொல்லிட்டே இரு, ஆட்டோமேட்டிக்காக எழுதுருவா, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஜெஃப்ரிக் பண்ணது வந்து அவன் ஏற்கனவே கால் இதாக இருக்குது. அவனுக்கு வந்து அந்த ராஜா டாஸ்க்லேயே வந்து 100 புஷ்அப்ஸ் போட்டப்பவே தெரியும் இவனுக்கு வந்து இந்த இருக்குது, வீக் பாயிண்ட் இருக்குன்னு. அவனை வச்சு ப்ளே பண்ணது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. இது மூலியமா தர்ஷிகா அப்போ கூட என்ன ஒரு சேஃப் வேர்டாக போடுறாங்கன்னா, இங்கே இருக்கிற கண்டெஸ்ட்லேயே யார் பிடிக்கும்னா எனக்கு வந்து ஜெஃப்ரியை தான் பிடிக்கும் நான் சொல்லுவேன், எனக்கும் தான் கஷ்டம் இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. அது ஃபேராக இருந்துச்சா? பண்ணுறதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன அதுதான் நான் அடிச்சுட்டு சாரி சொல்லவான்னு கேட்பாங்கல்ல ஜாக்லின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. அண்ட் அன்ஷிதா பற்றி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, கீழே கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்ஷிதாக்கு இதுக்கு வேணும், அவங்களுக்கு இது தேவை தான், மஞ்சரி வந்து வச்சு செஞ்சாங்க அதனால எங்களுக்கு அது தேவைன்றாங்க. இன்னும் சில பேர் வந்து இல்லை பாவம், அவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்கங்க, அவங்க இந்த அளவுக்கு கத்துறாங்க பாவம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்களது எப்படி அவங்களுக்கு கொடுத்த அந்த டேக் வந்து கரெக்டாக இல்லையா? என்ன சொல்கிறது, ஒரு டாஸ்க்குன்னு வரப்போ ஐ திங்க் ஷீ ஹேஸ் டு கண்ட்ரோலர் இமோஷன்ஸ் அந்த இடத்துல. அதுதான் அவங்களுக்கு வந்து வின் பண்ண வைக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அதுதான் எனக்கு வந்து மஞ்சரி கிட்ட இருக்கிற ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் அங்கே வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. மஞ்சரியோட இருக்கிற அந்த டாஸ்க்கை தாண்டி மஞ்சரி இப்படி பண்ணுறதை தாங்க முடியாமல் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதே தானே வந்து பவித்ராக்கும் பண்ணாங்க. ஷி டிடன்ட் ரியாக்ட் தட் மச் இல்லை, அவங்க அந்த டாஸ்க் என்ன வேணுமோ அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதே மாதிரி பண்ணியிருக்கலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் சார், நீங்கள் இவ்வளோ எல்லாருமே பற்றி சொல்கிறீங்கல்ல, உங்களுக்குமே பிக் பாஸ் போகணும் அப்படின்ற இன்டென்ஷன் எதனா இருக்கா? ஐயோ என்னங்க எனக்கு எப்படி கேட்டீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, அப்படியெல்லாம் ஐ மீன் லைக் என்ன சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஐ லைக் டு வாட்ச் ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் எவ்ரி திங். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பாக நான் வந்து குக் வித் கோமாலியா பிக் பாஸாக சூஸ் பண்ணுறப்போ குக் வித் கோமாலியை சூஸ் பண்ணுவேன். எனக்கு ஏன்னா அந்த போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடலான்னு அர்த்தம். ஆனால் பிக் பாஸ் போயிட்டு அந்த 100 days இருக்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்குது. கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக போவேன். இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாச்சனா வந்து உள்ளே இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான். ஏன்னா எங்களுக்கு சாச்சனா அது வந்து அவ்வளோ இரிட்டேட் ஆகுது. ஓட் வைஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீக்குமே ஆனந்தி ப்ளஸ் வந்து சாச்சனா 2 பேருமே லீஸ்ட் கவுண்ட்டில் இருக்காங்க. ஆனால் இந்த வீக்குமே கண்டிப்பாக சாச்சனா வந்து எலிமினேட் ஆக மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் விஜய் சேதுபதி அப்படின்றாங்க. ஆமாம், அதே தான் அந்த கேள்வி எனக்கும் தான் இருக்குது, ஏன் எலிமினேட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மஞ்சரி அண்ட் சாச்சனா இவங்க 2 பேரும் வந்து இருக்கிறதுனால வந்து வீடு கலகலன்னு நின்னாலும் குறகுறன்னு இருக்கு. அதாச்சும் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிடைக்குது அவங்களுக்கு எபிசோடு முன்னாடி ஓட்டுறதுக்கு. ஸோ அதனால இவங்க 2 பேரையும் வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லைன்னா மற்றவங்களெல்லாம் வந்து பிளாஸ்டே ஆக மாட்டேங்கிறாங்களே, எல்லாரும் வந்து ஒரு மாதிரி சேஃபாகவே விளையாடிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து நான் நல்லவன் தெரிஞ்சுக்கிட்டே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஜனங்களுக்கு தெரியுது நீ நடிக்கிறது அப்பட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி. சில பேர் ஓப்பன் அப்பே ஆக மாட்டேங்கிறாங்க. ஸோ சில பேர் வந்து சபையில் பேச மாட்டேங்கிறாங்க, ஆனால் வந்து தனியாக வந்து பேசிக்கிறாங்க. அவங்களோட வன்மம் சைலண்ட்டாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஓப்பன் டைப்பில்
எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுறது இவங்க 2 பேர் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ வந்து விஜய் சேதுபதி சார் அண்ட் கமல் சார் இவங்க 2 பேரையும் தவிர்த்து இந்த பிக் பாஸ், அதாவது நெக்ஸ்ட் பிக் பாஸ் இவங்க ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்னா நீங்க யாரை ஃபீல் பண்றீங்க? எனக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில இருக்கும்போது வந்து ஜட்ஜா வந்து கோபிநாத் சார் இருந்தார், நீயா நானா கோபிநாத் சார். ஸோ அவர் பேசுகிறப்பெல்லாம் பார்க்கும்போது அவரே சூப்பராக ஹோஸ்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்கள நல்லா ஒரு கிராண்ட் லான்ச் பண்ணி அவங்களாவே ஹோஸ்ட்டாக வச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. எங்களுக்குமே லைட்டாக அந்த ஃபீல் இருந்தது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க. ஸோ எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்லைன்னா வந்து ராதிகா சரத்குமார் மேம் ஒரு ஃபீமேல் ஹோஸ்ட்டாக வரணும்னா ராதிகா சரத்குமார் அவங்க வந்து நல்லா ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இப்போ வந்து லீஸ் கவுண்ட்ல வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாச்சனா அண்ட் ஆனந்தி இருப்பாங்க. யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி எனக்கு ஆனந்தி தான் எலிமினேட் ஆவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் சொல்ல முடியாது எப்படி ட்விஸ்ட் ஆகும் அப்படின்னு. ஏன்னா கடந்த 3 வாரமாக வந்து வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் தான் வெளியில் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த வாரமும் வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட்டு யாராச்சும் அனுப்பிச்சிட்டாங்களோ அனுப்பிச்சிடலாம், சொல்ல முடியாது. ஸோ பார்ப்போம், லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகே, பட் ஆனால் நீங்கள் யார் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாச்சனா போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா மஞ்சரி இன்னும் இருக்காங்கல்ல. அண்ட் வைல்ட் கார்டு என்ட்ரி ஆனவங்க ஒருத்தராக ஒரு வீக்காக கரெக்டாக வந்து மறுவாரத்துலேருந்து எலிமினேட் ஆகிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன ஒரு ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான், நான் வந்து யூஸ்வலாக வைல்ட் கார்டு வந்து எல்லாத்தையும் பார்த்து வந்திருப்பாங்க, உள்ளே வந்து எல்லாரையும் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க, நல்லா விளையாடுவாங்கன்னு பார்த்தா பயந்து ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ எங்களால் உள்ளே இருக்க முடியாதுப்பா, இவங்க கூடலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி பயந்து ஓடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து தில்லாக நிற்கிறவங்க மஞ்சரி தான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எதுக்கு பார்ப்பாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பார்க்குறாங்க. த்ரூ அவுட் எல்லாருமே இப்போ அப்படி தான் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் சீசன் 8 பார்க்கும்போது இது நான் பார்க்காம இருந்தாலே நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்கிறேன். அதுதான், நீங்கள் நைட்டு தூங்கும்போது இல்லை வந்து காலையில் எந்திரிச்ச உடனே இந்த சீசனை பார்க்காதீங்க. உங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணிக்கலன்னா இதை பாருங்கள். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கேலரிஸ் பர்ன் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து இந்த பிக் பாஸ் ஆமாம் ஒரு சைக்கலாஜிக்கலாக எஃபெக்ட் ஆகி உங்கள் இருக்கிறவங்க கூட எல்லாம் சண்டை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். எப்படி வார்த்தையை பயன்படுத்தி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதாச்சும் டிப்ஸ் வேணும்னா இந்த சீசனை பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு மோஸ்ட் பிடிச்ச சீசன் வந்து கவினும் சாண்டி இருக்கும்போது. ஏன்னா நான் ஒரு கம்பேர் பண்ணுறேன். இப்போ இந்த கோவா கேங்கும் இருக்குது, ஆனால் கோவா கேங் வந்து சுவாரஸ்யமாக இல்லை, இரிட்டேட்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த கேங் வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அவங்க பண்ணுற சில விஷயங்கள் ஆகட்டும். அதே மாதிரி கூட பிரியங்காவும் ராஜு இருந்த சீசன் வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னா சும்மா விளையாட போல, சும்மா தான் வந்து அதுவும் வந்து சுவாரஸ்யமாக இல்லை. அவங்க வைப் பண்ணுறது அங்கே பிக் பாஸே கேட்குறாருங்க, எதனா பண்ணுங்கன்னு அவரே கேட்குறாரு. கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கலாமே அப்படின்னு அவரே கேட்குறாரு. பாவம், எனக்கு வந்து பிக் பாஸே எனக்கு பாவமாக இருக்கு. ஏன்டா இவங்களை வச்சு பிக் பாஸே வச்சு செய்கிறாங்கன்னு நினைக்கிற எல்லா கண்டெஸ்டன்ஸும். அவங்க விஷால் வந்து ஒரு குட் புக்லேயே இருக்கிற மாதிரி தோணுச்சு. தர்ஷிகா வந்து டெவில், இவர் வந்து ஏஞ்சல். தர்ஷிகா வந்து இவர்கிட்ட போல, அண்ட் மற்றபடி அருணும் வந்து போல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அவரை வந்து சேஃபாக இல்லை, இவரை வந்து நம்ம ஆளு, நம்ம வந்து நாளைக்கு நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃபாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஆமாம், அவங்க மட்டும் இல்லை, எனக்கு வந்து இந்த கோவா கேங்கும் சேஃபாக இருந்த மாதிரி தோணுச்சு. அட்லீஸ்ட் தர்ஷிகா வந்து அட்டெம்ட் பண்ணா டெவிலாக இருந்து மற்றவங்களை இது பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த சௌந்தர்யமும் ஜாக்கும் எனக்கு டெவிலாவே இருக்க தெரியாது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க ஒரு நாடகம். என்னங்க எனக்கு எப்படி தெரியுமா, என்னம்மா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிற அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு டெவிலா இருக்க தெரியாது, ஏஞ்சலாவும் இருக்க தெரியாது, அப்போ எதுக்காக தான் வந்தீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அவங்க என்னன்னா ஜெஃப்ரி அண்ட் ரயான் 2 பேரும் இருக்காங்க இந்த ஏஞ்சல்ஸா. சரி, எங்கே நம்மளை வந்து அவங்கள கோத்து விட்டுரு, அவங்கள டீஸ் பண்ண சொல்லிடுவாங்களோ அந்த பயத்திலே வந்து நாங்களெல்லாம் டெவிலெல்லாம் நடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தர்ஷிகா வந்து அஃப்கோர்ஸ் ப்ராபப்ளி ஏம் பண்ணல, ஆனால் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்களே குரூப்பில் ஃபஸ்ட்டு 3 பீப்புள் யாரை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க பிரேக் பண்ணுறதுக்காக தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, ஸோ அதனால அவர் வந்து அந்த குட் புக்லேயே இருக்காரு. ஆமாம், குட் புக்ஸ்லேயே இருக்கு. ஆனால் இப்போது இந்த வாரம் அவர் டெவிலாக இருக்கார்ல, ஸோ என்ன பண்ண போறாரு தர்ஷிகா ப்ராபப்ளி அவரை பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் விஷால் வந்து பண்ணாமல் இருக்க மாட்டான். 100% ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. தர்ஷிகாவோட பொம்மை அவங்க வந்து எடுக்கவே இல்லை, அதுலேயே தர்ஷிகா லைட்டாக காண்டு. ஆமாம், ஆனால் விஷால் தெளிவாக தான் விளையாடுறாப்புல, பாவம் தர்ஷிகா தான் ஏமாந்து போயிடுறாப்புல. தர்ஷிகா அண்ட் விஷால் இவங்களோட லவ்வை வந்து அஸ் ஆடியன்ஸாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது லவ்வா, அது எனக்கு தெரியல. எனக்கு அப்படியே ஒன்றுமே தெரியலங்க அதில் பார்க்கும்போது. ஆனால் இது வந்து வேற மாதிரி ட்ராக்காக இருக்குது, லவ்வாவே தெரியல எனக்கு. அண்ட் விஷால் வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாரு, நான் வந்து இங்க இருக்கிற நான் தெரியணும், அதனால ஒன்று பண்ணணும் தான் இந்த மாதிரி. ஆமா, அது வேற சொல்லிட்டான்.
ஸோ அதனால ப்ராபப்ளி வெளியில் ஏதாச்சும் லவ் இருக்கலாமோ விஷாலுக்கு. ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக, அவங்க லவர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இந்த பாயிண்ட் வச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அருணுக்கு வந்து முத்து மேல என்னதான் அந்த காண்டுனே தெரியல. என்ன பண்ணாலுமே முத்து நீ கம்முனு, முத்து பண்ற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து முத்துவை பார்த்து. ஆமாம், ஐ ஃபீல் அருண் வந்து முத்து குமரன் வந்து ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட்டு. ஸோ அவர் எப்படியாச்சும் பிரேக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அருண் வந்து பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் முத்து, ஐ ஃபீல் முத்து அண்ட் தீபக் அண்ணா இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெஸ்டன்ஸ் இன் திஸ் பிக் பாஸ் சீசன் அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஸோ தீபக் அண்ணாவை டார்கெட் பண்ண முடியாது இனிஷியலாக, ஏன்னா தெரியும் அவர் வந்து திருப்பி அடிச்சிருவாருன்னு சொல்லி. ஆனால் முத்துக்குமரன் அந்த அளவுக்கு ஈஸியாக திருப்பி அடிக்க மாட்டாருன்னு தெரியும். அதனால தான் அவரை வச்சு செய்கிறாங்க, வச்சு செஞ்சுட்டு இருக்காரு அருண். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது, லைக் வந்து நீங்க உள்ள இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு மொட்டை கடிதாசி போடணும், லைக் உங்களோட பேரே மென்ஷன் பண்ணாம அப்படின்னா இந்த 4 பேருக்கு நான் கண்டிப்பா நறுக்குன்னு கேட்டுறணும் அப்படின்னா அந்த 4 பேர் யாரு? தம்பி, நீ வந்து கியூட்டா எல்லாரையும் கவர் பண்ணிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆக விரும்புறியா இல்லை பிக் பாஸ் வின்னர் ஆக விரும்புறியா? செகண்டு, இப்போ வந்து நீங்கள் விளையாடாமல் பிஆர் டீம் வச்சுக்கிட்டே வின் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் நல்லவராகவே நடிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இல்லை நல்லவராகவே இருக்கீங்க அது தெரியுது, பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியில் வந்தால் தான் சில பேர் வந்து நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அது நம்புவாங்க. அதை பார்த்து நீங்கள் அந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக டிசைட் பண்ணுங்கள். ஸோ எல்லா வாரமும் டேடி உங்களை சேவ் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்காதீங்க. நல்லா விளையாடினா கண்டிப்பாக நீங்கள் விளையாடினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மக்கள் உங்களை சேவ் பண்ணுவாங்க, மக்கள் செல்வன் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. ஸோ நிறைய வந்து ஒரு மாதிரி புரியாத புதிராக நிறைய பேர் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. நம்ம மக்கள் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுவாங்க நீங்கள் சொன்னது இவங்கள தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாங்க, என்னையும் சொல்லுவாங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் ஒரு சில டேக்ஸ்லாம் சொல்கிறேன், இது வந்து யாருக்கு வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஹூ இஸ் த டாப் 3 contestants? முத்து, தீபக், டை பிட்வீன் பவித்ரா and Jeffrey. Who is the top 3 worst contestants? Last 3 சௌந்தர்யா, அதுக்கப்புறம் சாச்சனா, I think அன்ஷிதா. ஆனால் சௌந்தர்யாக்கு அவ்வளோ பேர் இருக்காங்களே சார், அவங்க எப்படி வேர்ஸ்ட்ல வருவாங்களா? அவ்வளோ பேர், அவ்வளோ மக்கள் இருக்காங்க, நிறைய வந்து அவங்களுக்கு ஓட்டிங் வைஸ்ல எப்பவுமே ஹைல தான் இருக்கு. அதான் அந்த ஓட்டிங் தான் எனக்கு எப்படி ஹைல இருக்குன்னு தெரியலங்க. மஞ்சரியும் தான் கத்துறாங்க, சண்டை போடுறாங்க, ஆனால் கேமில் கலந்துக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க அது கேமில். பட் இவங்களும் கத்துறாங்க, இவங்களும் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, ஆனால் கேமில் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி வந்து இவங்களுக்கும் ஓட்டு விழுதுன்னு தான் எனக்கு தெரியல. ப்ராப்ளி அதான் பிஆர் டீமாக இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது, ஸ்ட்ராங் பிஆர் டீமாக இருக்கலாமோ அப்படின்னு. அண்ட் இப்போ தீபக் சார் வந்து ஒரு ரீல் வந்து ட்ரெண்ட் ஆகுது, சுடலை 2 பேர். அதே தான். ஏன் அப்படி அவர் வந்து கேரக்டரை வாழ்றாருங்க, நடிகருங்க, அவருக்கு அவர் வேற லெவல் நடிகருங்க. ஸோ த மொமெண்ட் அந்த டாஸ்க் கொடுத்தவொடனே அவர் அந்த ஒரு எஃபர்ட் எடுத்து அதை பண்றாங்க பாருங்க, அந்த ஈவில் டாஸ்க்னால. நாட் ஈவன் டாஸ்க்ங்க, நார்மலா இருக்கும்போதே ஜென்ரலா ஒருத்தவங்க அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, யாரோ சண்டை போட்டாங்க, அது அந்த ஈவில் இது சொல்றப்பதானே அவர் அப்படியே மாறினாரு, அந்த கேரக்டராகவே மாறாரு உள்ளுக்குள்ளே எடுத்து. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து கரெக்டா அந்த டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறாரு எனக்கு தோணுது. ரொம்ப தீபக் சார் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, நான் பார்க்கறத சொல்லிட்டு இருக்கேன், அவர் பழகிக்கிறத வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் ரயன் கூட பழகிருக்கேன், அவன் அப்படி இப்படி பண்ணா இப்படி பண்றான் அப்படின்னு நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். ஸோ 2 பேருக்கும் நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை, எனக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்காரு. ஸோ அவரோட சிஷ்யனா நான் பேசிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ குருக்கு மிஞ்சின சிஷ்யர் இல்லை. இப்போ அருண் வந்து முத்துக்குமரனை பார்த்து டப்பா அடிக்கிறான் நல்லா அப்படின்னு அந்த ஒரு வேர்ட் சொல்றாரு. ஆனா நீங்க வந்து உண்மையில யார் டப்பா அடிக்கிறான்னு நினைக்கிறீங்க? 4 பேர் இருக்காங்கல்ல, கோவா கேங், அவங்க தான் ஒருத்தருக்கு டப்பா அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமா, அது ஏன் அப்படி சொன்னாருன்னா ப்ராபப்ளி அந்த முத்துக்குமரன் வந்து மஞ்சரிக்கும் சாச்சனாக்கும் நிறைய சப்போர்ட் பண்றாங்கல்ல சில விஷயத்துலலாம். ஒரு பேச்சாளர் இன்னொரு பேச்சாளர் சப்போர்ட் பண்ணுறாரு முத்துக்குமரன் இது, அண்ட் அதே டைமில் சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஐ திங்க் முத்துக்குமரன் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதை விட அதிகமாக எவிடெண்ட்டாக தெரிகிறது வந்து கோவா கேங் தான். இவன் ஏன் இங்கே வந்தான், இவன் வராமலே இருந்திருக்கலாமே, யாருக்கு கொடுப்பீங்க? சொன்னால் இவன் வந்து பொறாமப்படுறான் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ரயன் ஏன் எதுக்காக வந்தான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது, அண்ட் ராணாவும் எதுக்காக வந்தான் அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஸோ 2 பேர். நீ புடுங்கிறது பூராவுமே தேவையில்லாத அணிதான். அது வந்து சௌந்தர்யாக்கு சொல்லுவேன் நினைக்கிறேன். ஆக்டிங் மேடம், எல்லாமே ஆக்டிங். ஜாக்லின் இவன் ரொம்ப குசும்புக்காரனா இருப்பான் போல இருக்கே. குசும்புக்காரனா இருப்பானா முத்துக்குமரன்? நிறைய விஷயங்கள் எனக்கு சிரிப்பு வந்திருக்கு. எஸ்பெஷலி அந்த ராஜா டாஸ்க்லாம் இந்த மணி போட்டு இதெல்லாம் பாருங்க, அந்த விற்கிற அந்த இது இருக்குல்ல, அந்த டேலண்ட்டு
உண்மையிலேயே அது சூப்பராக இருந்துச்சு. சரி கேட்கும்போது மணியெல்லாம் எடுத்துட்டு கொடுத்துருவா அந்த மாதிரி அவர் வந்து ஒரு சீரியஸான கான்வர்சேஷனில் நடுவில் ஒன்று போடுவார். ரயன் வந்து ஏதோ சொன்னாப்புல, ரத்தம் வர மாதிரி சண்டை போடாதீங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாப்புல. ரயன் வந்து இல்லை இப்படியெல்லாம் பேசாதீங்க, வேற மாதிரி மாற்றி சொல்லுங்க. சரிப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தூய தமிழில் ஒன்று, வன்முறையில் ஈடுபடக்கூடாது இப்படி சொன்னால் சரியா? அப்போ ரயன் அப்படி அது வந்து நல்லா இருந்துச்சு. அவர் வந்து அதுக்கப்புறம் யாராச்சும் சீரியஸா இப்படி சொல்லும்போது அது சில பேருக்கு இரிட்டேட் ஆகுது. அது இரிட்டேட் ஆகுது. பட் அது அவர் நேச்சுரலா அவர் பண்றதுதான். இப்போ இப்படி பண்றது எப்படியோ அதுவும் இப்படி பண்றது தான். ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தானேயா ரஞ்சித் அண்ணா கொடுக்குறாங்க. அண்ட் பிக் பாஸ் 9ல வந்து நம்ம நவீன் வெற்றி சாரும் போகணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஆசைப்படுறோம். ஸோ வாழ்த்துக்கள் ஃபார் தட். எனக்கு வந்து எப்படி சொல்றது, அந்த வைப் எப்படி அமையும்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ நல்லா அமைஞ்சிருச்சுன்னா ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் அமைஞ்சிட்டாங்கன்னா, எஸ்பெஷலி மண்டோதரி மாதிரியெல்லாம் சாரி மஞ்சரி மாதிரியெல்லாம் வந்துட்டாங்கன்னா ஐயோயோ என்னால் அதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது சீரியஸா. நெக்ஸ்ட் சீசன்ல நீங்க போறதுக்கான சான்சஸ் வந்து உங்களை எப்படி வச்சு செய்ய போறாங்க? ஐ எம் வெயிட்டிங். ஓகே சார், தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச். யாரு அவன்? பணத்து மேல மதிப்பில்லை, பவரை கண்ட பயம் இல்லை.